الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين سيدنا ونبينا وحبيبنا ومولانا محمد النبي الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قال كلا إن معي ربي سيهدين. صدق الله العظيم. சர்வ புகழ்ச்சியும் வல்லநாயன் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகிலே சத்தியத்தை நிலைநாட்டுவது நபிமார்களில் இறுதியாக உதித்த என் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் சாந்தி சமாதானம் என்னென்னும் நிலவற்றும். உயர்ந்த நியத்தோடு நம்மிடத்திற்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே, ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு இவ்வுலக வாழ்க்கையில் எவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கு ஏவிருக்கிறானோ அவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறும், எதை தவிர்த்து நடக்குமாறு நம்மை விலக்கி இருக்கிறானோ அவ்விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு ஒத்தியச் செய்து கொள்கின்றேன். ஃபத்தகுல்லாஹ். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாளில் நாங்கள் வீற்றிருக்கிறோம். முக்கியமான ஒரு மாதம். ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனிலே மாதங்களை 12ஆக பிரித்து அதிலும் சங்கையான 4 மாதங்களை பற்றி ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனில் சொல்றான். அதுல ஒன்றுதான் முஹர்ரமான இந்த மாதம். அன்பான சகோதரர்களே, ஒரு மாதம், அதாவது ரஜபுடைய மாதம், அதே போல துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் உடைய மாதம் தொடராக வரக்கூடிய மாதம். அதில் கடைசியாக முஹர்ரமுடைய மாதத்தில் நாங்கள் வீட்டிருக்கிறோம். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த 4 மாதங்களும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கண்ணியமானது, சங்கைக்குரியது. இதுல ஒரு மனிதன் அமல் செய்கிறது ஏனைய மாதங்களை விட அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமானது என்பதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அதே போல ஏனைய மாதங்களை பாவம் செய்யறதை விட இந்த 4 மாதங்களை பாவம் செய்யறது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பக்குரியது என்பதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அதனால அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இயன்றவரை இந்த மாதத்தில் அதிகமாக நன்மைகளை செய்து இறைவனுடைய அந்த அருளை பெறக்கூடிய கூட்டத்தில் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, உண்மையில் இந்த முஹர்ரம் என்று வரும் பொழுது இஸ்லாமிய எத்தனையோ நிகழ்வுகள் இன்று உலகளாவிய ரீதியில் ஞாபகப்படுத்தப்படுகிறது. இஸ்லாமிய வரலாறுகள். அதில் மிக முக்கியமான நாளைய தினம், இலங்கையில் நாளைய தினம் ஆஷூராவுடைய முஹர்ரமுடைய 10வது தினம். இந்த தினத்திலே 2 விதமான நிகழ்வுகள் இஸ்லாமிய வரலாறுகளிலே இடம்பெற்றது. அதில் முதலாவது நிகழ்வு மிகவும் கவலைக்குரிய நிகழ்வு. மற்ற நிகழ்வு இஸ்லாமியர்களுடைய ஒரு சந்தோஷமான ஒரு நினைவு தினமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறார். அன்பான இஸ்லாமியர் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த முஹர்ரமுடைய மாதம் வர முன்னால துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 26 சுபஹுடைய தொழுகைய தொழுவிக்கிறாங்க. இந்த நேரத்துல அபூ லுஅலுஅ மஜூசி என்று சொல்லக்கூடிய ஒரு கத்தியை கொண்டு வந்து, அதாவது விஷத்தை கலந்த ஒரு கத்தியால ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுவிக்கக்கூடிய நேரத்துல 3 குத்து குத்துகிறார். இந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதே இடத்துல விழுறாங்க. இந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அவனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. 13 பேர் அதே கத்தியால குத்துகிறார். அன்பான சகோதரர்களே, அவனுடைய கையில இருந்து அந்த கத்தி விஷத்தால கலக்கப்பட்டிருந்தது, விஷத்தால பூசப்பட்டிருந்தது. அதனால 7 பேர் on the spot அதே இடத்துல ஷஹீதாகிறார்கள். மற்றவர்கள் காயமடைகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மயக்கத்தை ஏற்படுத்துறான். மயக்கத்தோட அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அப்படியே கையால பிடிச்சு சொல்றாங்க, நீங்க சொல்லுவீங்க என்று சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுறாங்க. சகோதரர்களே, அபூ லுஅலுஅ மஜூசியை கண்ட்ரோல் பண்ண முடியாம சில சஹாபாக்கள் பெரிய ஒரு போர்வை எடுத்து மேல போட்டாங்க. போட்ட உடனே மாட்டிக்கொண்ட உடனே நான் மாட்டிக்கொண்ட இந்த உணர்வோட தன்னையே கொலை செஞ்சு கொள்றான். சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
தன்னுடைய வீட்டுக்கு எடுத்து செல்லப்படுகிறார்கள். முழிப்பு வருது. வந்த உடனே கேட்டாங்க, அசல்லன்னா நான் தொழிக்கக்கூடிய நேரத்துல தான் எனக்கு இந்த இன்சிடென்ட் என்ன குத்தப்பட்டுச்சு. நான் அந்த தொழுகைய மக்கள் தொழுதார்களான்னு சொல்லி கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு கத்திய கொண்டு வந்து, அதாவது விஷத்தை கலந்த ஒரு கத்தியால ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழிக்கக்கூடிய நேரத்துல 3 குத்து குத்துகிறார். இந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதே இடத்துல விழுறாங்க. இந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அவனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. 13 பேர் அதே கத்தியால குத்துகிறார். அன்பான சகோதரர்களே, அவனுடைய கையில இருந்து அந்த கத்தி விஷத்தால கலக்கப்பட்டிருந்தது, விஷத்தால பூசப்பட்டிருந்தது. அதனால 7 பேர் on the spot அதே இடத்துல ஷஹீதாகிறார்கள். மற்றவர்கள் காயமடைகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மயக்கத்தை ஏற்படுத்துறான். மயக்கத்தோட அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அப்படியே கையால பிடிச்சு சொல்றாங்க, நீங்க தொழுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கி விழுறாங்க. சகோதரர்களே, அபூ லுக்வா மஜூசியை கண்ட்ரோல் பண்ண முடியாம சில சஹாபாக்கள் பெரிய ஒரு போர்வை எடுத்து மேல போட்டாங்க. போட்ட உடனே மாட்டிக்கொண்ட உடனே நான் மாட்டிக்கொண்ட இந்த உணர்வோட தன்னையே கொலை செஞ்சு கொள்றான். சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு எடுத்து செல்லப்படுகிறார்கள். முழிப்பு வருது. வந்த உடனே கேட்டாங்க, அசல்லன்னா நான் தொழிக்கக்கூடிய நேரத்துல தான் எனக்கு இந்த இன்சிடென்ட் என்ன குத்தப்பட்டுச்சு. நான் அந்த தொழுகைய மக்கள் தொழுதார்களான்னு சொல்லி கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நாங்க எத்தனை பேர் சுபவுடைய நேரத்துல இருக்கக்கூடிய நேரத்துல இன்னைக்கு நாங்க சுப தொழுதோமா, சுபவுடைய உணர்வோட நாங்க எழும்புவோமா என்று எத்தனை பேர் நைட்ல படுக்கிறோம். சுபோர்களே, குத்தப்பட்டிருக்குது, மயக்கத்துல இருந்து தெரிகிறாங்க. எழுந்த உடனே கேட்டாங்க, அசன்னா தொழுகையே நிறைவேற்றினாங்களா சொல்லிட்டு சொன்னாங்க, லா இஸ்லாம லிமன் தரகத்தலா, யாரு தொழுகையை விட்டாங்களோ அவருக்கு மார்க்கமே கிடையாது, இஸ்லாமே கிடையாது என்பதை அந்த சக்கராத்துடைய நேரத்துல ஞாபகப்படுத்துறாங்க. இப்ப டாக்டர் வந்து மருந்துகளை கொடுக்கிறாங்க. இந்த நேரத்தில் நபீர் என்ற ஒரு பாடம் கொடுக்கப்படுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 3 குத்து 1000 ஒரு இடத்தால அந்த நபீர் என்ற பாடம் தெரிய வருது. மறுபடியும் பால் கொடுக்கப்படுது. அந்த பாலும் அதே அந்த காயத்தினூடாக வெளியே வருது. மேலான சகோதரர்களே, இந்த நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விலகி கொண்டாங்க. என்னுடைய சக்கராத்துடைய நேரம், நான் அல்லாஹ்விடத்துல போகக்கூடிய நேரம். உடனே தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு போய் சலாம் சொல்லிட்டு, உமர் இப்னு கத்தாப் சலாம் சொல்றாரு சொல்லுங்க, அமீருல் முஃமினீன் என்ற வார்த்தையை பாவிக்க வேணாம், நான் இப்ப அமீருல் முஃமினீன் அல்ல. சுப்ஹானல்லாஹ். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னாங்க, நான் சுவர்க்கத்துக்கு போனேன். அந்த நேரத்துல சுவர்க்கத்துடைய இன்பங்களை பார்த்துட்டு வாரன். ஒரு இடத்துல கஸ்ரும் மின் தஹர், தங்கத்தால கெட்டப்பட்ட ஒரு மாளிகை, அழகான ஒரு மாளிகை. அந்த மாளிகைக்கு அந்த பசுந்த பார்த்து அந்த மாளிகைக்கு கிட்ட போனேன். அந்த நேரத்துல மாளிகைக்கு வெளியால ஒரு பெண்மணி வுது செஞ்சு கொண்டிருக்கிறார். அந்த பெண்மணியை பார்த்து கேட்டேன், இந்த மாளிகையை அல்லாஹ் தஆலா யாருக்காக கட்டி வச்சிருக்கிறார்? லிஷாப் பின் மின் குரைஷ், குரைஷ் வம்சத்துடைய ஒரு வாலிபருக்கு என்று சொல்லப்பட்டுச்சு. அந்த பெண்மணி சொல்றா யாருக்கு? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு. மேலான சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 நாள் விவாதிச்சு வந்திருக்குது. இந்த மாளிகையுடைய அழகால அல்லாஹ் தஆலா குரைஷ் வம்சத்தை சேர்ந்தவன் தான் நான், எனக்காக கட்டி வச்சானா என்று மறுபடியும் கேட்கிறாங்க. அந்த பெண்மணி சொல்றா, உமர் இப்னு கத்தாபுக்காக அல்லாஹ் தஆலா கட்டி வச்சிருக்கிறார். உள்ளுக போகல, திரும்பி வாராங்க. வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அந்த மஜ்லிஸ்ல இருந்து சொல்றாங்க, இந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த மாளிகையுடைய அழகால உள்ளுக்க போய் பார்க்கறதுக்கு ஆசையா இருந்துச்சு, ஆனா நான் போகல. ஏன் போகல தெரியுமா? நீங்க கொஞ்சம் மோசமான மனிதர் அல்லவா? என்ன ஏன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்த்து கேட்டுட்டா, என்ன யார ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கா அல்லாஹ் கட்டி வச்ச மாளிகைய ஏத பெர்மிஷன் இல்லாம எப்படி உள்ளுக்க போவீங்க என்று கேட்டாலும் கேட்டுவீங்க. இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழுந்தாங்க. அதைக்காக யார ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களையோட நான் கோவிச்சு கொள்வேனா? உங்களையோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையால இந்த தீனுல் இஸ்லாம் இந்த மாளிகையை தந்தான் என்று அழுதார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எவ்வளவு பெரிய மனிதர், அமீருல் முஃமினீன் என்ற வார்த்தை பாவிக்கவானா? இப்ப மகன் போறாரு, ஆயிஷா நாய்க்கு சம்பவம் கேள்விப்பட்டு அழுது கொண்டிருக்கிறாங்க. திரைக்கு பின்னால் சொன்னாங்க,
என்ன அனுமதி கேட்டாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல என்ன அடக்கம் செய்ய முடியுமா என்ற அனுமதியை கேளுங்க. அனுமதி தந்தாங்க அடக்கம் செய்யுங்க, இல்லாட்டி பொது மையவாடியில் அடக்கம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஒரு அனுமதி கொடுக்கப்படுது. பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய சக்கராத்துடைய நேரத்துல 6 சஹாபாக்களை அடுத்த கலீஃபாவாக நியமிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த முஹர்ரமுடைய மாதத்துல இவருடைய வஃபாத்துக்கு பின்னால இஸ்லாமிய ஆட்சிக்கு வராங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து கிட்டத்தட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் முடிகிற வரைக்கும் இவர்களுடைய ஆட்சி மதீனால தான் அமைஞ்சிச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு நீண்ட வரலாறு. இவர்களும் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதரின் சரித்திரத்தால் இவர்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அதுக்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்த்தாங்க நிறைய ஃபித்னாக்கள் மதீனால, நிறைய காரணங்கள் இதுல ஒன்று தான் நிறைய ஃபித்னாக்கள் ஏற்படுது. தன்னுடைய ஆட்சியை கூஃபால அமைச்சு கொண்டாங்க. கூஃபாக்கு போறாங்க, அங்க ஆட்சி செய்யறாங்க. ஹிஜ்ரி 40 அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்யப்பட்டாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்றதால அவர்களும் கொலை செய்யப்பட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்க. அதுக்கு பின்னால தன்னுடைய ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் நீக்கிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சிக்கு வந்துட்டு ஆட்சியை விட்டு கொடுத்துறாங்க, எனக்கு ஆட்சி தேவையில்லை என்று சொல்லி ஓரமாயிட்டாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அதுக்கு பின்னால இந்த ஆட்சி, அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இப்ப கூஃபால ஹிஜ்ரி 40 ஆட்சிக்கு வராங்க. வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆட்சி செய்யறாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அந்த ஹிஜ்ரி 60 அவங்க வஃபாத் ஆகக்கூடிய நேரத்துல தன்னுடைய மகன் யஸீத் இப்னு முஆவியா, அதாவது யஸீத் என்பவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல பிறந்தவர். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இவர் ஒரு சஹாபியர். இவர் சஹாபி அல்ல. மேலாண் இந்த யஸீத் இப்னு முஆவியா இப்ப ஆட்சிக்கு வராங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அதாவது அலி ரலியல்லாஹு அவர்களும் என்ன செய்யப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்க. அதே போல ஹசன் ரலியல்லாஹு அவர்களும் கூஃபால வச்சு நஞ்சூட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. இப்ப கூஃபால இருந்து நிறைய லெட்டர் வருது. யாருக்கு? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. நீங்க வாங்க கூஃபாக்கு, ஆட்சிக்கு வாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத் ஆகக்கூடிய நேரத்துல தன்னுடைய மகன் யஸீதுக்கு ஆட்சியை கொடுத்துட்டாரு. யஸீத் ஷாரிபுல் ஹம்ர், அவரு மதுபானம் குடிக்கிறவரு, தொழுகையில பேணுதல் இல்லாதவரு, மற்றவர்களுடைய அதாவது கண்ணியங்களை பாதுகாக்காதவரு, அவர் ஆட்சிக்கு தகுதி இல்ல, நீங்க தான் ஆட்சிக்கு தகுதி என்று லெட்டர்ஸ் வருது. நிறைய லெட்டர் வருது. இந்த நேரத்துல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நியமிச்சாங்க. அங்க போக முன்னால என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய சாச்சாவுடைய மகன் முஸ்லிம் இப்னு அகீல் இப்னு அபீ தாலிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்கள உண்மையிலேயே இந்த லெட்டர்ஸ்கள் கூஃபால இருந்து வருது. உண்மையிலேயே எனக்கு ஆட்சிய, அதாவது அநியாயக்கார ஒருத்தர் இருந்த ஆட்சியை இல்லாமலாக்கி என்ன ஆட்சியாளராக நியமிக்கிறது உண்மையா? கூஃபாவாசிகள் உண்மையிலேயே இந்த லெட்டர் அனுப்பினாங்களா அல்லது இதற்கு பின்னால ஏதோ சதித்திட்டங்கள் நீக்குதா? அன்பான இஸ்லாமிய உறவுகளே, தன்னுடைய சாச்சாவுடைய மகன் அனுப்புறார் முஸ்லிம் இப்னு அகீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கூஃபாக்கு போங்க, போய் பாருங்க உண்மையிலேயே இந்த மக்கள் விரும்புறாங்களா, இந்த அநியாயக்கார ஆட்சி இல்லாமல் ஆக்க விரும்புறாங்களா? அங்க போறாங்க சோதர்களே. முஸ்லிம் அகீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூஃபாக்கு போன உடனே 12,000 பேர் இவங்களுக்கு பையன் செய்யறாங்க. யாருக்கு? முஸ்லிம் அகீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்ப இவங்க லெட்டர் எழுதுறாங்க, தூது அனுப்புறாங்க. என்ன நிலைமை சாதகமா இருக்குது, இந்த மக்கள் எல்லாமே அநியாயக்கார ஆட்சியிலிருந்து தப்புறதுக்கு விரும்புறாங்க. அதனால ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுக்கு சொன்னாங்க, நீங்க வாங்க கூஃபாக்கு. சகோதரர்களே, இப்ப மதீனால இருந்து ரெடி ஆகுறாங்க. பல சஹாபாக்கள் சொன்னாங்க, போகவானா, அங்க போகவானா. கூஃபா வாசிகள் உண்மையானவர்கள் அல்ல. எந்த அளவுக்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லா தذهب இலைஹிம் ஃபகத் கானு அபாக வஹாத். உங்களோட நானா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களோட வாப்பா அலி ரலியல்லாஹு அன்ஹு 2 பேருக்கும் மாற்றம் செஞ்சாங்க, கொலை செஞ்சாங்க, நஞ்சூட்டப்பட்ட உடனே நானா கொலை செய்யப்பட்டார். அதனால நீங்க போவானா. ஃபைன்னஹும் லா யுஸதிகுன மா யகூலுன். அவங்க வாதா செஞ்சா, வாக்குறுதி செஞ்சா அது ஒரு நாளும் நிறைவேற்ற மாட்டாங்க. அதனால நீங்க அங்க போவானா. பல விருத்தம் சொல்லப்பட்டோம். முஸ்லிம் அகீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தூது இப்ப போறாங்க, அஹ்லுல் பைத்தோட போறாங்க. அதாவது ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பவாசிகள், அவருடைய பிள்ளைகளோட கிட்டத்தட்ட 82 பேர் இந்த பயணத்துக்கு ஆயத்தமாகறாங்க. அறவாசி தூரம் போயிட்டாங்க. இப்ப தூது வருது, செஞ்ச 12,000 பேர், பைஅத் செஞ்ச 12,000 பேரும் வாபஸ் வாங்கிட்டு முஸ்லிம் இப்னு அகீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள கொலை செஞ்சு போட்டுட்டாங்க.
இப்ப திரும்புறதா மதீனாக்கு அல்லது கூப்பாக்கு போறதா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யோசிக்கிறாங்க. இப்ப கூட்டம் சொல்லிச்சு இல்ல, முஸ்லிம் அக்கீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள எப்படி ஏமாத்தி கொலை செஞ்சாங்களோ அதுக்கு பழிக்கு பழிசரி வாங்கணும், என்ன அநியாயத்தை தட்டி கேட்கணும். போறாங்க சொல்லுகிறே, அங்க போய் இறங்கினு சொன்னா சஹாபாக்கள் சொன்னதை போல அனைவரும் மத்த சைட்ல இருக்கிறாங்க, ஆப்போசிஷன்ல இருக்கிறாங்க. சகோதரிகளை அங்க போன போறோம். இப்ப என்ன செய்யறாங்கன்னா அது சாது நபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு யஸீத் இப்னு முஆவியா ஆட்சி வைக்கிறார். இவர் எழுறாரு, கூஃபாவுடைய கவர்னர் யாரு அந்த நேரத்துல உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத். இவருக்கு எழுறாரு, இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூஃபாக்கு வராங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு. ஆட்சியை பிடிக்க உதவானா சுகோதரிகளே, ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க அஹ்லுல் பைத்தோட 82 பேர் போயிட்டாங்க. முஹர்ரம் உடைய 2வது நாள் கூடாரம் அமைக்கிறாங்க. எங்க? கர்பலா என்ற இடத்துல கூடாரம் அமைக்கிறாங்க. இப்ப சாது நபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன் உமர் இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இவரு இப்ப அவங்களை நியமிக்கிறாங்க உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத், இவங்களோட பேசுங்க. பேசக்கூடிய நேரத்துல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவங்களோட திட்டம் விளங்கிச்சு. ஏதோ என்னைய கொலை செய்யறதுக்கு தான் இங்க வர சொல்லிக்கிறாங்க, எனக்கு மோசடி செய்யறதுக்கு தான் இங்க வர சொல்லிக்கிறாங்க. நீண்ட வரலாறு சோழர்களே சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். அதுக்கு பின்னால ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உமர் இப்னு சஅத் இப்னு அபி வக்காஸ் அவங்கள்ட்ட 3 விஷயங்களை முன்வைக்கிறாங்க. ஒன்று, நான் வந்த மாதிரியே என்னது மதீனாக்கு அல்லது மக்காக்கு நான் திரும்பி போறேன், அல்லது யஸீத் இப்னு முஆவியாவோட எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. 2வது வேண்டுதல், யஸீத் இப்னு முஆவியா பத்தி நல்ல எண்ணம் இல்ல மக்கள்கிட்ட, அவரோட பேச விடுங்க, அல்லது என்னைய பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போக விடுங்க. மேலாண் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் உமர் இப்னு சஅத் இப்னு அபி வக்காஸ் இவரு ஆரம்பத்துல விரும்பி நீங்க போகுமாறு கொஞ்சம் மனசுல வந்துட்டு உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் போனோட உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் சொன்னார், இல்ல அவரை கொலை செஞ்சு போடுங்கன்னு சொன்னார். மேலாண் சோழர்களே, நீண்ட வரலாறு. அதுக்கு பின்னால கர்பலா என்ற யுத்தம் ஆரம்பமாகுது. நாளைய தினம் ஆஷூராவுடைய தினத்துல எந்த அளவுக்கு சொன்னா போன 82 பேரும் கொலை செய்யப்பட்டாங்க. கடைசியாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் கொலை செய்யப்படுறாங்க. அவங்களோட இடத்துல வச்சு அவங்களோட இடது கையும் பின்னால நிறைய வெட்டுகள் பொழுது கிட்டத்தட்ட 77 காயங்கள் உடம்புல. இந்த நேரத்துல அப்படி விழுறாங்க, அவங்களோட உயிர் போயிட்டு ஷமீர் என்று சொல்லக்கூடியவன் உயரமான ஒரு இடத்துல இருந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொலை செய்யப்பட்டதை பார்த்து பாஞ்சி வந்து ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கழுத்தை வெட்டி தலையை வேறாக எடுக்கிறான். எடுத்துட்டு யஸீத் இப்னு முஆவியா இடத்துல இந்த கழுத்து அதாவது தலை கொண்டு போகப்படுது. அதை கண்ட உடனே யஸீத் இப்னு முஆவியா சத்தம் போட்டு அழுது கொண்டு எழும்பினாரு, நான் உங்களுக்கு ஆட்சியை தான் கொடுக்க வானம் என்றேன், ஏன் அவரை கொலை செஞ்சீங்க? மேலாண் சோதரிகளே, போன பஸ் கை காட்டி வேறல் ஆட்சியை கொடுக்க வானம் என்றாலும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேர மகன், அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க இருந்துச்சு. பாதுகாப்பு கொடுக்கல. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு கேட்கப்பட்ட யஸீத் இப்னு முஆவியா பத்தி சொன்னாங்க, அல்லாஹ்வையும் ரசூலையும் விரும்பக்கூடிய எந்த இஸ்லாமியரும் அவரை நேசிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னால ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய உடம்பு கர்பலால அடக்கம் செய்யப்படுது. அவருடைய தலை கிட்டத்தட்ட பல ரிவாயத்துகள் 6 இடங்கள்ல அடக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதுல ஒன்று தான் கெய்ரோ ஈஜிப்ட்ல அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்க அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம். மஸ்ஜிதுல் ஹுசைன் பள்ளி வாயில் ஒரு பள்ளி வாயில் இருக்குது. அந்த பள்ளி வாயில அவர் தலை அடக்கம் செய்யப்பட்டதாக ஒரு வரலாறு இருக்கிறது. அல்லாஹு அலம். மேலாண் சகோதரர்களே, இந்த சோகமான நிகழ்வு இந்த நடந்த நாள் தான் நாளைய தினம் ஆஷூராவுடைய தினம். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தையும் ஃபிரௌன் இடத்திலிருந்து திரட்டி போறாங்க. 6 லட்சம் படையோட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடோடி போறாங்க. கடைசியாக மாட்டுது கடல். சொன்னாங்க, இன்னா லமுதரகூன், நீங்கள் எல்லாத்தையும் மாட்டிட்டீங்களே மூசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க. சோதர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால கல்லா இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன், அல்லாஹ் என்னோட இருக்கிறார். அல்லாஹ் தஆலா வஹி அறிவிக்கிறார், அசாவால அடிக்கிறாங்க. 12 பாதைகள் பிளக்குது. இப்ப போறாங்க, அரவாசி தூரம் போயிட்டாங்க. ஃபிரௌனுடைய கூட்டம் சொல்லிச்சு, எங்களுக்காக துறக்கப்பட்டீங்க. அவங்களும் நடுக்கடலுக்கு வராங்க. இவங்க கடலுடைய போர்டரை தாண்டின உடனே மறுபடியும் அல்லாஹ் தஆலா வஹி அறிவிக்கிறார், நீங்க அடிங்க. கடல் மூடப்படுது. ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தாரும் கொலை செய்யப்படுறாங்க. இவ்வளவு கடல் கடந்து கண் முன்னுக்கால ஃபிரௌனுடைய கூட்டமும் அழிக்கப்பட்டதை பார்த்தும் என்ன தெரியுமா சொன்னாங்க?
ஃபிரௌன் உண்மையில மௌத்தோ தெரியாதுன்னு சொன்னாங்க. யாரு? பனு இஸ்ரவேலருக்கு. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வஹி அறிவிக்கிறார், என்ன செய்யணும்? இல்ல இவங்களுக்கு கொஞ்சம் ஃபிரௌன் உடம்ப காட்டணும். அல்லாஹ் தஆலா கடலுக்கு சொல்றான், அவனோட உடம்ப காட்டுங்க. ஃபிரௌன் உடம்பு அவன் போட்டிருக்கக்கூடிய அந்த அலங்காரங்கள் கேடயங்களோடு அப்படியே காட்டப்படுது. இப்பதான் நம்புறாங்க. டாக்டர் ருஷ்டி அல் பத்ராவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க. ஃபிரௌன் மௌத்தா போனதன் பின்னால, அதாவது கிட்டத்தட்ட ஃபிரௌனுடைய உடம்பு அடக்கப்பட்டதாக ஒரு வரலாறு இருக்கிறது. கடல்ல விட்டு விடாம அடக்கப்பட்டதாக ஒரு வரலாறு இருக்குது. அந்த காலத்துல இருந்தாங்க எப்படின்னு சொன்னா, ராஜாமார்கள் ரோயல் ஃபெமிலிஸ்ல யாராலும் மௌத்தா போனா அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த கேடயத்தோட அடக்கிறது தான் அவர்களுக்குரிய கண்ணியம். இப்ப அடக்கம் செய்யப்படுது. அந்த காலத்துல என்ன செய்யறாங்கன்னா, கல்வர்கள் என்ன செய்வாங்கன்னா, அதாவது அடக்கப்பட்ட கபர்களை தோண்டி அவங்க போட்டிருக்கக்கூடிய கேடயத்தை களவாண்ட ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்களுக்குரிய ஒரு ட்ரெடிஷனோட இருந்து என்னன்னா, இங்க அடக்கினா இன்னொரு வருஷத்துல வேறொரு இடத்துல இடத்தை மாத்தி மாத்தி அடக்குவாங்க. 1872 ஹபியத்துத்தீர் அல் பஹரி என்று சொல்லக்கூடிய எகிப்துல கைரோல இருந்து கொஞ்சம் தூரம் அந்த இடத்துல ரோயல் கெச்சே என்று சொல்லக்கூடிய அதாவது ஒரு மக்பரா இருக்கு. அதுல ரோயல் ஃபெமிலிஸ்ல மௌத்தா போன ராஜாமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு மக்பரா. அங்க போய் நாங்க பார்த்தோம். கிட்டத்தட்ட 320 அதாவது 320 பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த டைம்ல கூட இந்த சம்பவத்தை அறிஞ்ச கல்லர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கல்வர்கள் அந்த கபரை தோண்டிக்கிறாங்க. இது கேள்விப்பட்ட 1881 போலீஸ் பாதுகாப்போட ஃபிரௌனோட மௌத்தா போனவங்களுடைய கிட்டத்தட்ட 20 பொடிஸ்களும் அங்கிருந்து தோண்டப்பட்டு போலாஸ் என்று சொல்லக்கூடிய எகிப்து நாட்டுடைய மியூசியம் அங்க என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா, ஷிப்ல அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணப்படுது. எங்க? எகிப்து நாட்டுடைய மியூசியத்துக்கு. கிட்டத்தட்ட 20 பொடிஸ் ரோயல் மம்மிஸ் என்று சொல்லி சொல்வார்கள். அதுல 18 கிங்ஸும் 2 குயின்ஸ், அதாவது 18 ஆண்களும் 2 பெண்களும். இப்ப அவங்களை கொண்டு வந்து எகிப்து நாட்டுடைய மியூசியத்தில் வைக்கப்படுது. நாங்க நேரடியாக போய் பார்த்தோம். ரோயல் மம்மிஸ் ஹால் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் அந்த எகிப்து நாட்டுடைய மியூசியத்துள்ளுக்கு இருக்குது. அதுல ஏனைய மம்மீஸ்களை விட ஃபிரௌனுடைய உடம்பு கொஞ்சம் வித்தியாசம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அதை மிடில் வச்சுக்கிறாங்க. சோழர்கள் நேரடியா போய் பார்த்தோம். அதாவது எங்க நாட்டுக்கும் ஸ்ரீலங்காக்கும் எப்படி சைனாக்கும் உறவு முறையோ, எகிப்து நாடும் பிரான்ஸும் உறவு முறை. அதாவது அவங்க 2 பேரும், அதாவது அவங்களுடைய விஷயங்கள் நிறைய பேர் பிரான்ஸ்ல கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. சோழர்கள் இந்த நேரத்தில் 1981 பிரான்ஸ் உடைய அரசாங்கம் இந்த மம்மீஸ்களை பத்தி கொஞ்சம் ஆய்வு செய்யறதுக்கு இந்த 20 பொலிஸ்களையும் கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் 1981 பிரான்ஸுக்கு இவர்களுடைய பொலிஸ்கள் என்ன செய்யப்படுது, பிரான்ஸ் அனுப்பப்படுது. அந்த பிரான்சுடைய அந்த ஆய்வு கூட்டத்துடைய டீம் தலைவராக ஓரியன்டிஸ்ட் டாக்டர் மோரிஸ் புகாயிலே என்று சொல்லக்கூடியவரை நியமிக்கிறாங்க. இவர் ஆய்வு செய்யறார் எல்லா மம்மீஸ்களையும். ஆய்வு செஞ்சு 2 விஷயங்களை சொல்றார். ஒன்று, ஏனைய பொலிஸ்களை விட ஃபிரௌனுடைய உடம்பு ஒரு வித்தியாசமாக பாதுகாக்கப்பட்டிருக்குது. வித்தியாசமாக பாதுகாக்கப்பட்டிருக்குது. சோழர்களே சொல்லிட்டு ஃபிரௌனுடைய உடம்பை செக் பண்ணிட்டு சொல்றாரு, இந்த உடம்புல இருந்து உயிருக்கு இருந்து 3000 வருஷம். எத்தனை? 3000 வருஷம். 3000 வருஷத்தை கன்வெர்ட் பண்ணி பார்த்தா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல தோன்றதுக்கு 1000 சொச்சம் வருஷங்களுக்கு முன்னால நபீன மூசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல வாழ்ந்திக்கிறாங்க. சரியா தெளிவாகுது. சகோதரர்களே, இப்ப அங்க இருக்கக்கூடியவங்க தேடி பார்க்கிறாரு, ஏன் 3000 வருஷம் ஒரு உடம்பு பழுதடையாம பாதுகாக்கப்பட்டிருக்குது தேடுறாரு, ரிசர்ச் பண்றாரு. அவர் ஒரு சயின்டிஸ்ட் தானே, ரிசர்ச் பண்றாரு. சகோதரர்களே, பண்ணி இஸ்லாமியர்கள் யாரோ சொன்னாங்க, இந்த குர்ஆன்ல இந்த பொலிஸ பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அவர் நம்பல. அவர் சொன்னார், எப்படி 1400 வருஷத்துக்கு முன்னால் இறங்கின குர்ஆன் ஐக்கு முன்னால நடந்த சம்பவத்தை பத்தி எப்படி சொல்லலாம்? சொல்லலாது. 3000 வருஷத்துக்கு முன்னால நடந்ததை பத்தி எப்படி 1400 வருஷத்துக்கு முன்னால சொல்லலாம் என்ற ஒரு சந்தேகப்பட்ட என்ன செஞ்சாருண்டா பைபிளை கலட்டி பார்க்கிறாரு. மத்தேயு என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம், அதுல ஒரு வசனம் அத்தியாயம் வருது. பாரோவும் அவனது சேனைகளும் கடலில் மூழ்கி மாண்டனர், அவர்களில் எவரும் உயிர் பிழைத்தாரே இல்லை. இவ்வளவுதான். அப்படியே திராவணம் அந்த கூட்டமும் எல்லாமே மவுத்து ஐக்காங்கள பொடியும் பாதுகாக்கப்படும் என்பது இந்த பைபிள்ல சொல்லப்படல என்ற முடிவுக்கு வந்துட்டு இப்ப சவுதி நாட்டுல உள்ள மெடிக்கல் கான்பரன்ஸ் போறாரு டாக்டர் மோரிஸ் புகாயிலே. மேலாண் அங்க போன பின்னால
அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் சயின்டிஸ்ட்மார் அந்த கான்பரன்ஸ் நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய நேரத்துல இவர் எழுப்பி ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த ஃபிரௌனுடைய கொடியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அந்த நேரத்துல ஒரு முஸ்லிம் ஆலிம் சயின்டிஸ்ட் எழுப்பி சொல்றாரு, சூரா யூனுஸ்ல வரக்கூடிய 92வது வசனம் என்ற விஷயத்தை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரைக்கும் இந்த ஃபிரௌனுடைய உடம்பை பாதுகாப்பான் என்று சொன்ன உடனே இவர் உடனே சொன்னாரு, லகத் ஆமன்து பிஹாதல் குர்ஆன், நான் இந்த இஸ்லாமுடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னார். சுப்ஹானல்லாஹ், இவரின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இவர் எழுதின ஒரு கிதாபு தான் இந்த கிதாபு. சகோதரர்களே, அல் குர்ஆன் வல் தௌராத் வல் இன்ஜீல் வல் இல்ம், குர்ஆன், தௌராத், இன்ஜீல், சயின்ஸ், இது எது இஸ்லாத்தை பத்தி எப்படி சொல்லுது என்பது சம்பந்தமாக 17 லாங்குவேஜஸ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட ஒரு கிதாபு. இவரின் மூலமாக நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராங்க. 1998ஆம் ஆண்டு வஃபாத் ஆகிறாரு. அல்பான் இஸ்லாமிய அவர்களே 10 வருஷம் அவருடைய இஸ்லாத்திய பத்தி ஆட்சி, அதாவது ஆய்வு ஆராய்ச்சிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை கொடுத்தார். அல்பான் இஸ்லாமிய அவர்களே, இன்றைக்கு எத்தனை குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக எங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் வந்திருக்குது. இந்த ஃபிரௌனிடத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து நாள் நாளைக்கு. அதனால இன்றைக்கும் நாளைக்கும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைய தினம் நோன்பு பிடிச்சாங்க. சொன்னாங்க, வார வருஷம் ஹயாத்தோட இருந்தா இன்னைக்கு 9ஆம் தேதி நான் நோன்பு பிடிப்பேன், 9வது நாள். அல்லது இன்றைக்கு பிடிக்க கிடைக்காதவங்க கட்டாயமாக நாளைக்கும் நாளன்றைக்கும் நோன்பு பிடிங்க. ஆஷூராவுடைய தீனத்துடைய நோன்பு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு வருடத்துடைய பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறார். அதனால நம்ம இஸ்லாமிய ஒருவர்களே, இப்படியான நிகழ்வுகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சக்கராத்துல தொழுகையை ஞாபகப்படுத்தினாங்களோ அதே போல இந்த சம்பவத்தின் மூலமாக இந்த ஃபிரௌனுடைய சம்பவம் எங்களுக்கு என்ன சொல்லுது? ஒன்று ஆஷூராவுடைய நோன்பை பற்றி சொல்லுது. அடுத்து என்ன தெரியுமா? கர்கரா, தொண்டை குலுக்கி வரும் வரைக்கும் தௌபாவுக்காக வெயிட் பண்ணவானா. இன்றைக்கோ நாளைக்கோ ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாள் நெருங்கும் பொழுது திடீர் மரணங்களுடைய எண்ணிக்கை கூடும். இன்னைக்கு நாளுக்கு நாள் நான் கேள்விப்பட்டவர்களே, எத்தனையோ திடீர் மரணங்கள். இளம் வயசுலயே போறாங்க, இளம் வயசுலயே மவுத்து. இப்ப பேசிட்டு போனாங்கன்னு சொல்றாங்க, அடுத்த நிமிஷம் மவுத்து ஜனாசாவுடைய அதாவது நியூஸ் கிடைக்குது. ஏன்னா எத்தனையோ நடந்து கொண்டிருக்குது. தபல் வரலரா, தொண்டை குலுக்கி வந்த பரவ யாரெல்லாம் இன்னொரு டைம் ஒன்று தான் நான் தௌபா செஞ்சுட்டு வாரேன், இருக்கிறத சுதக்கா செஞ்சுட்டு வாரேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எல்லாமே இந்த சான்ஸை கேட்பாங்க, யாருக்கும் கிடைக்காது. அதனால நம்ம இஸ்லாமிய ஒருவர்களே, தௌபா நோன்பு 27 வரைக்கும் எங்களுக்கு வெயிட் பண்ண தேவையில்ல. நோன்பு 27ல மட்டும் தான் தௌபா இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நாளும் தஹஜ்ஜுடைய நேரத்துல கேட்கிற அந்த தௌபா செய்யறவங்க யாரும் இல்ல. அதனால நம்ம இஸ்லாமிய ஒருவர்கள் இந்த முஹர்ரமுடைய மாதம் எங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படணும். தொழுகையுடைய விஷயங்கள், அதே போல துஆவுடைய விஷயங்கள், தௌபாவுடைய விஷயங்கள், நாங்கள் அல்லாஹ்விடத்துல நாங்கள் திரும்பக்கூடிய மக்களாக, குர்ஆன் ஓதக்கூடிய மக்களாக, குர்ஆனின் மூலமாக ஹிதாயத் பெறக்கூடிய மக்களாக வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றார் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த வாழ்க்கையில் தொழுகையுடைய அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிற ரஹ்மானே, 5 நேரமும் உன்னை வணங்கக்கூடிய சொல்லக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கியா அல்லாஹ். இக்லாஸ் உள்ள மக்களாக ஆக்கிய அல்லாஹ், தக்வா உள்ள மக்களாக ஆக்கியா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால தௌபா செய்யக்கூடிய மக்களாக ஆக்கியா அல்லாஹ். கலிமாவுடைய மர்ம